ஏழாம் திருமுறை. விரும்பும் வண்ணாவும் வேதத்தின் வண்ணாவும் கரும்பின் நோழி காரிகை வண்ணாவும் விரும்பு வானினை தீர்ந்திடும் வண்ணாவும் அரும்பின் வண்ணாவும் சொற்பொருள். விரும்பும் வண்ணம் மெய்யடியார்கள் விரும்பும் வண்ணம். வேதத்தின் வண்ணம் வேதங்களின் பொருளானவன். இன்மொழி இனிய மொழி. காரிகை பெண் பார்வதியை குறிக்கிறது. அரும்பின் வண்ணம். அரும்பு என்ற சொல்லுக்கு மொட்டு என்று பொருள், குவிந்து இருக்கும் என்று பொருள். பொழிப்புரை. திருவையாறு என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவன் எல்லோரும் விரும்பும் இயல்புடையவன், வேதங்களின் பொருளானவன். கரும்பை போல இனிமையாக சொற்களை பேசுபவன், அம்மையை போல இனிமையாக பேசுபவன், வினைகளை தீர்ப்பவன், யோகிகளின் உள்ளத்தில் இருப்பவன். வேதத்தின் வண்ணம் என்பதை வேதத்தை அருளியவன் என்றும் வேதத்தின் பொருளானவன் என்றும் வெளிப்படுத்துகிறது. கரும்பின் இன்மொழி என்பதை திருமுறை பண்ணின் நேர்மொழி என்கிறது. அம்மை பேசினால் பன்னிசை போல இருக்கும் என்பது பொருள். வினை தீர்த்தல் என்று சொல்லப்பட்டதால் இது மரக்கருத்து.